தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளிக்கு பள்ளி தூதுவர்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் அம்பாசிடர் அவர்களை எவ்வாறு நியமிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, முதலாவதாக நம் பள்ளிக்கு பள்ளி தூதுவர்களாக நியமிக்கக்கூடியவர்களை நாம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்ற இணையதளத்தில் அவர்கள் நாமினேஷன் செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த கல்வியாண்டில் அந்த பள்ளி தூதுவர்களாக நியமிக்கக்கூடியவர்களை நாம் இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியில் நாமினேஷன் செய்திருப்போம். அவ்வாறு நீங்கள் நாமினேஷன் செய்யலை அப்படின்னா நீங்கள் பள்ளி தூதுவர்களை நாம் நியமிக்க முடியாது. முதல்ல நீங்கள் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இணையதளத்தில் பள்ளி தூதுவர்களை நாமினேஷன் செய்ய வேண்டும். நீங்கள் நாமினேஷன் செய்ய மறந்துருந்தீங்க அப்படின்னா தற்போது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியில் ஸ்கூல் அம்பாசிடர் அவர்களை எவ்வாறு நாமினேஷன் செய்வது அப்படின்றத பற்றி தற்போது பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் நம்ம ஸ்கூல் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது நம்ம ஸ்கூல் .tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு அலுமினி அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. அது கீழே அலுமினி அம்பாசிடர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. முதலாவதாக நாமினேஷன் டைப் ஆஃப் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா செல்ஃப் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் பள்ளி தூதுவர்களாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்களே இந்த ஃபார்மை பதிவு செய்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் நாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இல்லை இந்த நாமினேஷன் ஃபார்மை உங்களுடைய விவரங்களை மற்றவர்கள் இந்த நாமினேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா நாமினேட்டிங் அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நானே பள்ளி தூதுவர்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றதுனால நானே சொந்தமாக இந்த நாமினேஷன் ஃபார்மை நாம் பதிவு செய்கிறேன். அதற்கு செல்ஃப் நாமினேஷன் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் முதலாவதாக நம்முடைய பெயர் ஃபர்ஸ்ட் நேம், நம்முடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து லாஸ்ட் நேம், இதில் நம்மளுடைய இன்சியல் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஜெண்டர், நம்மளுடைய பாலினத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆர் யூ எ பர்சன் வித் எ டிசபிலிட்டி, இப்போ நீங்கள் அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய அலைபேசி எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதை நீங்கள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது ஒர்க்கிங் செக்டார், இப்போ நீங்கள் எங்கே பணிபுரிகிறீங்க, ஹெல்த் செக்டாரா, யூனிஃபார்ம் சர்வீஸா, ஸ்கூல் எஜுகேஷனா, ஹையர் எஜுகேஷனா, இதுபோல் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் நீங்கள் பணிபுரியுங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஆக்குபேஷன், ஜாப் டைட்டில், இப்போ உங்களுடைய பணியின் பெயர் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ். இப்போ நான் இங்கே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத தேர்வு செஞ்சதுனால இங்கே எனக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போல் காட்டப்படுது. நீங்கள் இந்த ஒர்க்கிங் செக்டாரில் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுபோல் தான் உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்கூல் எஜுகேஷன் என்பதை தேர்வு செஞ்சேன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல், பிஆர்டி, டயட் ஃபேக்கல்ட்டி இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ ஒர்க்கிங் செக்டாரை வைத்து தான் உங்களுக்கு ஆக்குபேஷன் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கடுத்தது இதே போல் நீங்கள் ஒர்க்கிங் செக்டாரில் அதர்ஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் இறுதியாக அதர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஜாப் டைட்டிலை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணணும். அதுக்கடுத்தது நேம் ஆஃப் த கம்பெனி, ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களுடைய கம்பெனி, ஆர்கனைசேஷன், இண்டஸ்ட்ரி அதோடைய நேமை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நாமினேட்டிங் ஸ்கூல் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட்,
இப்போ உங்களுடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பிளாக், உங்களுடைய பள்ளி அமைந்திருக்கக்கூடிய வட்டாரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஸ்கூல் நேம், நீங்கள் மாவட்டம், வட்டாரம் இதை தேர்வு செஞ்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளியின் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும். அதில் உங்களுடைய பள்ளி, அதாவது நீங்கள் படித்த பள்ளியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது, ஆர் யூ கரண்ட்லி எ பார்ட் ஆஃப் எனி ஸ்கூல் ரிலேட்டட் கமிட்டிஸ் ஆர் அசோசியேஷன்ஸ் ஆர் டு யூ ஹோல்ட் எனி பொசிஷன் இன் த ஸ்கூல். வேறு என்னாச்சும் ஸ்கூலில் நீங்கள் இந்த கமிட்டியில் இதுபோல் அம்பாசிடராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது நாமினேஷன் டீட்டெயில்ஸ், ரீசன் ஃபார் நாமினேஷன். இப்போ எதற்காக நீங்கள் எந்த காரணத்திற்காக இந்த நாமினேஷன் பள்ளியின் தூதுவராக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த காரணத்துக்காக நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ ஆர் ஏ சப்போர்ட்டிங் வீடியோ ஃபார் த நாமினேஷன், ஆப்ஷனல், மேக்ஸிமம் 10 MB பிடிஎஃப் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். அதற்கு அப்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு உங்களுடைய பிடிஎஃப்பை பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ பிடிஎஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அதுக்கடுத்தது டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை தேர்வு செஞ்சுட்டு இப்போ அனைத்து விவரங்களையும் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம், அந்த டிக்ளரேஷனை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் நாமினேஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இதே போல் நம்முடைய பள்ளிக்கு யாரெல்லாம் பள்ளி தூதுவர்களாக இருக்காங்களோ அவர்களுடைய விவரங்கள் அனைத்தையுமே ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளி தூதுவர் விவரங்களை நீங்கள் இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இணையதளத்தில் நீங்கள் முதல்ல நாமினேஷன் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்போ முடிக்கலைன்னா தற்போதுனாச்சும் நீங்கள் இந்த ஸ்கூல் அம்பாசிடர் அலுமினி நாமினேஷன் ஃபார்மை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து நீங்கள் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியில் யாரெல்லாம் பள்ளி தூதுவர்களாக நீங்கள் நாமினேஷன் செய்திருக்கிறீர்களோ அவர்களை மட்டும்தான் உங்களுடைய அலைபேசி வாயிலாகவோ அல்லது கணினி வாயிலாகவோ டிஎன்ஏசிடி பேரண்ட் செயலியில் நீங்கள் பள்ளி தூதுவர்களாக நாம் நியமிக்க முடியும். இப்போ அதை எவ்வாறு நியமிப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் டிஎன்ஏசிடி பேரண்ட்ஸ் செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல நம் பள்ளி தலைமை ஆசிரியருடைய 10 இலக்க அலைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எஸ்எம்சி, அதில் எஸ் என்பது கேபிட்டல் லெட்டர், பின்பு என்ற சிம்பிள், அதுக்கு அடுத்தது நீங்கள் மேலே என்ன அலைபேசி எண் எழுதியிருக்கீங்களோ அதில் கடைசி 4 இலக்க எண் அதை பதிவு செஞ்சுட்டு டு லாகின் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி தூதுவர் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் மாணவர் அப்படின்னு இருக்கும். அது கீழே பள்ளி தூதுவர் பெயர். இப்போ பள்ளி தூதுவரோட பெயரை நீங்கள் இங்கே தமிழில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இங்கே தமிழில் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா தமிழில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் காட்டப்பட்டுச்சுன்னா விவரங்களை ஆங்கிலத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ எனக்கு தமிழில் காட்டப்பட்டது, அதனால் நான் தமிழ்லேயே பதிவு செய்து கொள்கின்றேன். இதில் பள்ளி தூதுவர் பெயர் தமிழில் பதிவு செய்து கொள்கின்றேன். பின்பு பாலினம் அதை தேர்ந்தெடுத்து கொள்கின்றேன். அடுத்து பிறந்த தேதி அதை பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து தொலைபேசி எண் அதை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அடுத்து படிப்பு, இதில் படிப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு ஓகே என்பதை அழுத்துங்க. அடுத்து பணிபுரிந்த துறை அதை தேர்வு செய்யணும். இப்போ தற்போது அவர்கள் வேலையில் இருந்தாங்கன்னா அவர்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அந்த நிறுவனத்துடைய துறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து துணைத்துறை அதை அழுத்திட்டு அதில் எந்த மாதிரியான துணைத்துறையில் அவங்க பணிபுரிகிறாங்க என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தொழில். இப்போ அவர் என்ன பதவியில் இருக்கார், அந்த கம்பெனியில் என்ன பதவியில் இருக்கார் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், அவருடைய கம்பெனி பெயரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து புலம். இப்போ அந்த துறை இப்போ அவர் பணிபுரியக்கூடிய அந்த நிறுவனமானது அரசு துறையா, தனியார் துறையா, சுய தொழிலா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
அடுத்து தற்போதைய பணி நிலை. தற்போது அவர் பணியில் இருக்கிறாரா அல்லது பணி ஓய்வு பெற்றாரா இல்லை மாணவரா மற்றவையா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் தற்போது பணியில் இருப்பவர் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து மாற்றுத்திறன் கொண்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தார்னா ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பள்ளியில் பயின்ற ஆண்டு. இதில் தொடக்க ஆண்டு நிறைவு ஆண்டு. அவர் எப்போ நம்ம பள்ளியில் சேர்ந்தாரோ அந்த ஆண்டை குறிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பள்ளியிலேருந்து அவர் எப்போ சென்றார் நிறைவு ஆண்டு. பள்ளியை முடித்து எப்போ வெளியே சென்றாரோ அந்த ஆண்டை இங்கே குறிக்கணும். அடுத்து பள்ளி தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு இருக்கும். இப்போ அவர் ஏன் நம்ம பள்ளி தூதுவராக நியமிச்சிருக்கோம் அதற்கான காரணத்தை இங்கே நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு பள்ளி செயல்பாடுகளில் ஆர்வமிக்கவர் என்பதை நான் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். இதுபோல் அவர் நியமிக்கிறதுக்கு என்ன காரணமோ அதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து உறுதிமொழி, அதை இந்த இடத்துல தேர்வு செஞ்சுட்டு இப்போ அனைத்து விவரங்களையும் சரி பார்த்துட்டு பின்பு சமர்ப்பிக்கவும் என்பதை அழுத்துங்க. இப்போ ரெக்கார்ட் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி தூதுவர் அப்படின்ட்டு இருக்கும். அதை மீண்டும் தேர்ந்தெடுங்க. இப்போ நீங்கள் யாருடைய விவரத்தை பள்ளி தூதுவர் விவரங்களை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அவருடைய பெயர் உங்களுக்கு மேலே காட்டப்படும். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவரோட விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த விவரங்களை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அவருடைய விவரங்களை பதிவு செய்யும் பொழுதே நீங்கள் மிகவும் கவனமாக சரியாக அவருடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இதே போல் நீங்கள் மற்றொரு பள்ளி தூதுவர் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு விவரங்கள் தகவல்களை உள்ளிட ஆட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு மற்றொரு பள்ளி தூதுவர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம்முடைய பள்ளிக்கு பள்ளி தூதுவர் ஸ்கூல் அம்பாசிடரை நியமித்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.